1 தெசலோனிக்கேயர் 5:16 சொல்லப்பட்டிருக்குது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாம் எதுக்கு இடைவிடாமல் ஜெபிக்கணும்? ஒரு மொபைல் ஃபோன் நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணுறோம், அடுத்த நாளும் அதை யூஸ் பண்ணனா அதை நம்ம சார்ஜ் பண்ணணும். அப்படி சார்ஜ் பண்ணால் தான் அது சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் அடுத்த நாளும் அதை யூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கட்டும், பலவீனங்கள், நம்ம வீழும்படியான கண்ணிகள், இழப்புகள் எல்லா நாட்களுமே உண்டு வந்திருக்கு. பாடுகள் குறிப்பாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு பாடுகள், உபத்திரங்கள் அதிகம். நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கும் போது தான் அந்த காரியத்தை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஆவியானவர் அதற்கான பலத்தை நமக்கு தந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதிர்கொள்ள நமக்கு கிருபை தருவார். அப்படி கிருபை தரணும்னா நாம் அனுதினங்களும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஜெபம் என்கிற சாவி நம்ம கையில் இருந்தால் தான் ஜெயம் என்கிற கதவு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் திறக்கப்படும். நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு அனுதினங்களும் விழித்திருந்து ஜெபிக்கணும் என்கிற விதமாக வேதம் சொல்லுது. தானியேல் அவருடைய வாழ்க்கையில் அனுதினங்களும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவரை சிங்க கெபியில் தூக்கி போட்ட பிறகும் அந்த சிங்கம் அவரை கொன்று போடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவரை தாங்கி பிடிச்சது. எதுக்குன்னா ஜெபத்தோட கர்த்தரோட இடைப்பட்டுட்டே இருந்தார். அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வச்சிருந்தார். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பும் கர்த்தருக்குள்ளாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னா எந்த சோதனையும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம செய்ய வேண்டியது அனுதினங்களும் ஜெபிக்க வேண்டும். ஆமென்.